Hi friends, welcome to Satya Prem Kumar tutorial. நான் உங்க சத்யா பிரேம்குமார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மல்லிகை பொருட்கள் பத்தி தான் ஹிந்தியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரிசி. அரிசி எப்படி சொல்லணும்னா சாவல், சாவல், சாவல். உப்பு, உப்பு வந்து நமக், நமக், நமக். எண்ணெய், எண்ணெய் வந்து காமனான நேம் தான். அதை வந்து தேல் அப்படின்னு சொல்லணும். எண்ணெய் அப்படின்னா தேல். உளுந்து, உளுந்த பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஊரத் தால். ஊரத்னா உளுந்து, தால்னா பருப்பு. பாதாம், பாதாம் வந்து நம்ம தமிழில் சொல்கிற மாதிரியே தான் பாதாம், பாதாம். ஓமம், ஓமம் வந்து அஜ்வாயின், அஜ்வாயின், அஜ்வாயின்னா ஓமம். சோம்பு, சௌம்ஃப். சோம்பு எப்படி சொல்லணும்னா சௌம்ஃப். கடலை பருப்பு, சனானா கடலை, பருப்புனா தால், சனா தால், சனா தால். முந்திரி, முந்திரி வந்து காஜு, காஜுனா முந்திரி, காஜு. பைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மூங் தால், மூங் தால்னா பைத்தம் பருப்பு. துவரம் பருப்பு, தூர்னா துவரம், தால்னா பருப்பு. தால் வந்து காமனான நேம், தூர் தால். சர்க்கரை, சர்க்கரையை வந்து சீனி, அப்புறம் வந்து ஷக்கர், ஷக்கர்னு சொல்லுவாங்க, சீனின்னு சொல்லுவாங்க. பெருங்காயம், பெருங்காயம் வந்து ஹீங், பெருங்காயம் வந்து ஹீங் அப்படின்னு சொல்லணும். ஏலக்காய், இலாய்ச்சி, இலாய்ச்சி, ஏலக்காய், இலாய்ச்சி. லவங்கப்பட்டை, தால்சீனி, தால்சீனினா லவங்கப்பட்டை, தால்சீனி. கிராம்பு, லவுங், கிராம்பு, லவுங், லவுங். நெய் வந்து நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி கீன்னு தான் சொல்லணும், கீ, கீ. வரமிளகாய், சுகிலால் மிர்ச், சுகிலால் மிர்ச்னா காய்ந்த மிளகாய்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தேங்காய் எண்ணெய், முன்னாடியே சொன்னேன் தேல்னா எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அப்படின்னும் போது நாரியல் தேல், நாரியல் தேல். தனியா, தனியா நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தனியா தான் சொல்லணும், தனியா. சீரகம், ஜீரா, சீரகம் இந்தியில வந்து ஜீரா. சுக்கு, சுக்கு வந்து சவுண்ட், சவுண்ட்னா சுக்கு. உலர்ந்த திராட்சை, கிஷ்மிஷ், ட்ரை ஃப்ரூட்ல இருக்குல்ல அது, கிஷ்மிஷ். வெந்தயம், வெந்தயம்னா மேத்தி, மேத்தி, மேத்தி. பூண்டு, லக்ஸூன், பூண்டு வந்து ஹிந்தியில லக்ஸூன், லக்ஸூன். நல்ல எண்ணெய், தில்கா தேல், எண்ணெய்னா தேல், நல்லெண்ணெய்னும் போது தில்கா தேல். வெல்லம், குட், குட், குட்னா வெல்லம். கடுகு, கடுகு வந்து சர்சோங், சர்சோங். ஜாதிக்காய், ஜாய்ஃபல், ஜாய்ஃபல், ஜாதிக்காய். வேர்க்கடலை, மூங்ஃபலி, மூங்ஃபலினா வேர்க்கடலை. பட்டாணி, மட்டர், மட்டர், மட்டர். மிளகு, காளி மிர்ச், காளானா பிளாக் கலர், மிளகு எப்படி சொல்லணும்னா காளி மிர்ச். குங்குமப்பூ வந்து கேசர், கேசர், கேசர். புளி, இமிலி, இம்லி, புளி வந்து இம்லி. மஞ்சள், ஹல்தி, ஹல்தி, ஹல்தி. தேன் வந்து சஹத், ஷஹத், ஷஹத்னா தேன். கோதுமை வந்து கேவுங், இதுவே கோதுமை மாவுனா கேவுங் கா ஆட்டா, கோதுமை வந்து கேவுங். ஜவ்வரிசி, சாபுதானா, சாபுதானா ஜவ்வரிசி, சுஜினா ரவை. இப்போ கிராமம் வந்து நம்ம கிராமம் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினா நமக்கு அளவு தெரியணும் இல்லையா, அதை ஹிந்தியில் பார்க்கலாம். 50 கிராம் அப்படின்னா 50 கிராம், 100 கிராம்னா 100 கிராம், 50 கிராம் 100 கிராம். 1/4 எப்படி சொல்லணும்னா பாவ், 1/2 ஆஃப் அப்படின்றது ஆதா,
3/4 முக்கா அப்படின்றத வந்து பவுன் அப்படின்னு சொல்லணும். இதுவே 1.25 கிலோ அப்படின்னா எப்படி சொல்லணும்னா சவா, 2.25 அப்படின்னும் போது சவா தோ, 3.25 அப்படின்னும் போது சவா தீன். உங்களுக்கு டவுட் வரலாம், 1/4 போது பாவுன்னு சொல்கிறோமே, அப்போது 1.25 கிலோவை வந்து ஏக் பாவு தானே சொல்லணும்னா அப்படி சொல்லக்கூடாது, சவா தான் சொல்லணும். இதுக்கப்புறம் 2, 3 போது சவா தோ, சவா தீன், சவா சார் அப்படின்னு சொல்லிக்கணும். அடுத்தது பாருங்க, 1/2 kg வந்து நம்ம ஆதான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போது 1.5 கிலோ எப்படி சொல்லணும்னா டேட் அப்படின்னு சொல்லணும், 2.5 கிலோ தாயி அப்படின்னு சொல்லணும், 3 போது சடே தீன், 4 போது சடே சார், இப்போ 5 சடே பாஞ்ச் அந்த மாதிரி சொல்லிக்கணும். ஆஃப் என்னும்போது ஆடா ஆதா, 1.5 கிலோ அப்படின்னும் போது டேட், 2 அப்படின்னும் போது தாய். இந்த 3 மட்டுமே ஒன்று ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். 3.5க்கு அப்புறம் வர்றதெல்லாம் சடே தீன், சடே சார் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். 5, 6 வந்து நீங்கள் சடே கூட ஏக் தோ தீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்து சொல்லிக்கலாம். அடுத்தது 3/4 வந்து பவுன். இப்போது 1.25 கிலோ வந்து பவுனே தோ அப்படின்னு சொல்லணும், 2.25 கிலோ வந்து பவுனே தீன் சொல்லணும். இப்போ 2.25 அப்படின்னும் போது நம்ம பவுனே தோ தானே சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா 2.25 3 கிட்ட வந்துருச்சு, அதனால் அடுத்த நம்பர் தீன் சொல்லணும். இப்போ 3.25 போது 4 கம்ப்ளீட் ஆக போகுது, அதனால் பவுனே சார் அப்படின்னு சொல்லணும். 1.25 அப்படின்ற போது 2 கிட்ட வரப்போகுது, அதனால் பவுனே தோ அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.